கேசிபி சார், நீங்கள் சொன்னபடியே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் இந்த திமுகவுக்கு எதிரான இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுல வந்து ஒரு பின்னடைவான சூழ்நிலையில் தான் இந்த கூட்டணி கட்சிகள் எவையும் வருவதற்கான அந்த தயக்கம் இருக்கிறது என்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளை இன்னும் உறுதிப்படுத்தாத நிலையில் புதிய கூட்டணி கட்சிகள் வரும் என்று அவர் அழைப்பு கொடுப்பதில் ஒரு நியாயமில்லை. மற்றொன்று ஒரு முக்கியமானது நான் உங்களுக்கு அடுத்தது கேட்கணும்னு நினச்சேன், அந்த பதிலை நீங்களே அதை சொல்லிட்டீங்க. டிடிவி சசிகலாவே நாங்கள் கட்சியில் இணைப்போம், ஆனால் ஓபிஎஸ்க்கு காலம் கடந்து விட்டது என்று கூறுகிறார்கள். என்ன அந்த காலம் கடந்து விட்டது என்பது தெரியலையே சார். அந்த அதிமுகவை ஒருங்கிணைப்பதில் ஒரு சிலருக்கு காலம் இன்னும் கனியும், ஒரு சிலருக்கு காலம் கடந்து விட்டது என்று அவர் இன்றைய அந்த பேட்டியில் அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து அந்த ஓபிஎஸ்ஐ அந்த சேர்க்கவே முடியாது என்று அவர் கூறி வருவதற்கான காரணம் அது என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி சொன்னதுல சசிகலா பெயர் இல்ல. தினகரனுடைய கட்சிக்கு அவர் தனி கட்சி வைத்திருப்பதனால் அந்த கட்சியில கூட்டணி வைத்துக் கொள்ளலாம்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா அமமுக சசிகலா இன்றைக்கு வரைக்கும் இணைந்ததாக தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவரது நோக்கம் திமுகவை வீழ்த்துவதை விட அண்ணா திமுக ஆள வேண்டும் என்று நினைப்பதை விட அண்ணா திமுகவுக்கு தான் தலைவராக இருக்க வேண்டும், தன்னுடைய தலைமைக்கு போட்டியாளர்கள் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இந்த தேர்தல் களத்தை அவர் சந்திக்கிறார் என்றுதான் பார்க்கணும். அந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் வந்து இப்போ கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். இப்போ கூட அந்த எடப்பாடி பழனிசாமியோட அந்த பிரச்சாரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டங்களில், அந்த மாவட்டங்களில், திருவாரூர் மாவட்டங்கள் நல்ல ஒரு கூட்டம், அதிமுக தொண்டர்களால் கூட்டம் வந்து நிரம்பி வழியுது. இந்த கூட்டங்கள் இவ்வளவு கூட்டம் அதிமுக தொண்டர்கள் கூட்டம் வந்து மற்ற தமிழகத்தில் திமுகவை தவிர அதற்கு அடுத்து அதிமுகவுக்கு தான் இந்த அளவுக்கு கூட்டம். அந்த கூட்டத்தை தக்க வைக்கும் பயனில் எடப்பாடி பழனிசாமி வந்து ஓரளவு அவர் வெற்றி பெற்றிருக்காரு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா, அல்லது அதிமுகவில் உள்ள அனைத்து தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்ற ஒரு திட்டத்தோடு தான் இந்த பயணத்தை அவர் தொடங்கியிருக்கதா பொதுவாக சொல்கிறாங்க. அவரோட முதல் இவ்வளவு காலம் முன்னரே அந்த தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கி இருப்பதற்கு காரணம் அதிமுகவில் நான் ஒருங்கிணைத்து விட்டேன், அதிமுகவின் தொண்டர்கள் அனைவரும் எனது கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் என்பதை மற்ற கட்சிகளுக்கும் மற்றபடி தமிழக மக்களுக்கும் அந்த உணர்த்தும் வகையில் தான் இந்த பிரச்சார பயணமும் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களும் காட்சியளிக்கின்றன என்பது அவர் தரப்பு வாதமாக இருக்கிறது. அதில் உண்மை இருக்கா இல்லையா சார்? ஓரளவு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவரது பிரச்சார கூட்டங்களுக்கு கூட்டமே வரலையா? சென்ற சட்டமன்ற தேர்தலில் அவருடைய பிரச்சார பயணத்துல கூட்டமே வரலையா? அதற்கும் கூட்டம் வந்தது. அதிமுக கொடி கட்டி எம்ஜிஆர் பாட்டு போட்டீங்கன்னா நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு நீங்க கொடுக்கிற நேரேஷன் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதிமுக ஆள வேண்டும் என்பதாக இருக்கணும். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி கொள்கையை எதிர்த்து அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பேசுவது ஒரு முரண். அடுத்து திமுகவை வீழ்த்துவதற்கு பதிலாக தன்னோடு உடன் பயணித்தவர்களை அதிமுக தலைமை போட்டியை குறித்து தேர்தல் பிரச்சார காலகட்டங்களில் பேசுவது தவறு. இது அவருக்கு எந்த விதத்திலும் பலன் அளிக்காது.